வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவே மிதுன ராசிக்காரங்க ஒரு ஞானத்தின் அடையாளம், தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனைகள், எப்பவுமே ஏதோ ஒரு திங்கிங் மைண்ட் இருக்கும். அவங்க கிட்ட நமக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லி போய் கேட்டோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெளிவான முடிவுங்கிறது இருக்கும். எப்பவுமே புதனங்கிறது ஒரு ஞானக்காரங்க. ஆனா இந்த டிசம்பர் மாதத்துல கிரக நிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். உங்க ராசியோட அதிபதி புதன் இப்ப இந்த டிசம்பர் மாதத்துல விருச்சிக ராசியில போய் இருக்காரு. அதுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானும், குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவானும், விருச்சிக ராசியில புதன் பகவானும், தனுசு ராசியில சூரிய பகவானும், கன்னி மகர ராசியில சுக்கிர பகவானும், கும்பராசியில சனி பகவானும், மேன ராசியில ராகு பகவானும். இது இந்த மாதத்தினோட கிரக நிலைகளோட அமைப்பு. இந்த கிரக நிலைகளான அமைப்புனால நமக்கு என்ன மாற்றங்கள் வரும்? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் குழப்பங்கள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள், ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியல, ஒரு முடிவெடுக்க முடியாம எல்லா வகையிலுமே நமக்கு பாதிச்சது. நம்மளால இந்த அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியுமா, நம்ம போற வழி ரைட்டா தப்பான்னு பல சிந்தனைகளா தான் இருந்திருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா முன்னாடி போய் நின்று சரி பண்ணுவீங்க. அதே உங்களுக்கு எடுத்து நீங்க பண்ணும் பொழுது அதை நடக்காம போகலாம். ரெண்டாவது, குடும்பத்துல பாத்தீங்கன்னா உங்க இப்ப செவ்வாய் இருக்காரு. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா என்ன ஆகும்னா விசவாக்கு. நீங்க மத்தவங்களுக்கு சொன்னீங்கன்னா அது உடனே நடக்கும். அதே உங்களுக்கு எடுத்து நீங்க பண்ணும் பொழுது அது நடக்காது. இது மாதிரி பண்ணிருக்கலாமா, அது மாதிரி பண்ணிருக்கலாமா, அப்படி இருந்திருக்கலாமா, இப்படி இருந்திருக்கலாமா, அந்த பயம்ங்கிறது உங்களுக்குள்ள இருக்கும். இல்ல சில டயத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம ரைட்டா தப்பான கூட நமக்கு தெரியாம தடுமாற்றங்களா இருக்கலாம். அதுல குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது பாத்தீங்கன்னா குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள் உண்டு பண்ணலாம். அதனால எல்லா வகையிலுமே விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. அதே மாதிரி சகோதர உறவு முறைகள், அண்ணத்தம்பிக்கு உறவு முறைகள், ரத்த சம்பந்தப்பட்ட வகையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. அம்மாவுக்கு உடல் பாதிகள் தொந்தரவுகள் கொடுத்தாலுமே கூட பெரிய பாதிப்புங்கிறது கண்டிப்பா இருக்காது. அது 5 குடையவன் சுக்கிர பகவான். அது பாத்தீங்கன்னா இங்க மகர ராசியில போய் சனியோட வீட்டுல இருக்காரு அந்த சுக்கிர பகவான். அப்படி சனியோட வீட்டுல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எதிர்மறை சிந்தனைகள் எல்லாமே விலகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் கடன் தொல்லைகளை இருந்திருப்பீங்க. அந்த கடன் தொல்லைகள்ங்கிறது கண்டிப்பா விலகும். நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிற பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத கடன் தொல்லைகளுக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள், 2 ரூபா சம்பாதிச்சா 4 ரூபா செலவாகும். 2 ரூபா நீங்க வட்டி கட்டினீங்கன்னா மறுபடியும் ஒரு கடன் வாங்கிதான் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எப்பவுமே உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா நீங்க யாருக்காவது ஒரு நண்பர்களுக்கோ இல்ல நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க. அவங்க கண்டிப்பா உங்களை ஏமாத்திட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ங்கிறது நிகழ்ந்திருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம். நிறைய பேரு என்னென்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 வருஷம் பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாம நமக்கு எப்ப குழந்தைகள் கிடைக்கும், அவங்க போகாத கோயில் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கரு தெரிச்சு கரு தங்காம கூட போயிருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அற்புதமான வாய்ப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க 5 குடையவன் அதிபதி சுக்கிர பகவான், அது குரு பகவான் பாக்குறாரு. அப்படி குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதிங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா வளர்ப்புற சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருமணமே ஆகல. எப்பவுமே இந்த மிதுன ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையும் அதே மாதிரிதான். அதாவது அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்தாலுமே கூட இங்க தனக்கு பிடிச்சிருக்கும், தான் நினைக்கிற மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிறது எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால சில இடத்துல பாத்தீங்கன்னா மேரேஜ்ங்கிறது அவங்களுக்கு தள்ளி போயிட்டே தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்வி மேல ஆர்வம் காமிப்பாங்க, ஒரு தொழில் மேல ஆர்வம் காமிப்பாங்க. அது திருமணத்துக்கு மேல சில பேருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துல வீட்டுல நல்ல நிகழ்ச்சிகள், ஒரு சுப நிகழ்ச்சிகள்,
தடங்கள் இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவறப்படாம வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம வெளியூர் பயணங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க இந்த பேங்க் சார்ந்த தொழில், அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட தொழில், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில், வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழில், டீச்சர் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாம் இருக்கும். ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது கண்டிப்பா அமையும். அதே மாதிரி வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, நம்ம வெளிநாடுல போய் ஏதாவது ஓன் பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சாலுமே கூட இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம அதை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் அங்க போயிட்டு பிசினஸ் பண்ணிட்டு, சார் எனக்கு ஒர்க் நல்லா இல்லை, நான் என்னை நம்பி ஒருத்தருக்கு முதலீடு பண்ணேன், அவரு எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க மத்தவங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்காம உங்க மேல நீங்க நம்பிக்கை இருந்து அது செயல்படுத்தினீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் தொழில நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பா அமையும். அடுத்த கட்டத்துக்கு நோக்கி பாத்தீங்கன்னா புதிய வாகனங்கள் ஏதாவது நம்ம எடுக்கலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா எடுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி இப்ப பாத்தீங்கன்னா கும்பராசியில இருக்காரு. அது இல்லாம சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா சனியோட வீட்டுல இருக்காரு. எப்பவுமே சனி சுக்கிரன் சேரும் பொழுது இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட யோகங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம். அது இல்லாம உங்க ராசிநாதன் செவ்வாயும் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்காரு. அப்படி குடும்பஸ்தானத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு தடையில்லாத செல்வங்கள் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பா நடக்கும். ஆடம்பரங்கள் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசு சொல்லிட்டு போகாம பாத்துக்கோங்க. அது இந்த மாசத்தலோட கிரகநிலைகள் கோச்சாரம் பட் என்னதான் நம்ம கிரகநிலைகள் கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, அந்த திசைகளை வச்சுதான் நம்ம பார்த்தோம்னா பலன் நம்ம பார்க்கணும். அதுல உங்களுடைய ஜாதகத்தை முழு விவரமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும் சில விருப்பப்பட்டீங்களா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்குவேன். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.